ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். டெய்லி இவங்களுக்கு இப்போலாம் தனியாக தான் சாப்பாடு வைக்கிறது. வீட்டுக்கிட்டேயே வச்சிடுறது, வீட்டு பேக்கெட் அப்படியே கிட்டேயே வச்சுறது, கொஞ்சம் பேர் போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே பெரிய நாய்ங்களாம் இருக்கிறதுனால சண்டை போட்டுக்கிறாளுங்க. இந்த ஒயிட் குட்டியை மற்ற பெரிய நாய்ங்க சொல்லப்போனால் இந்த குட்டிங்களை சாப்பிடும்போது இந்த குட்டிங்களுடைய அம்மாவே கடிக்கிறா இவளுங்களை. அதனால் தனியாகவே சாப்பாடு வச்சுட்டா பிரச்சனை இல்லைன்னா, பட் இவளுங்க பயந்து பயந்து சாப்பிட்டே பாருங்களேன். சாப்பிட்றா, அப்புறம் நாய் வரவே கொஞ்சம் அப்படி தங்கிடும். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த நாய்ங்களுக்கு சரி அங்கே போய்ட்டு பெரிய நாய்க்கு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பாடு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த நாய்க்கும் மற்ற நாய்ங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் நேரம் காவல். கொஞ்ச நேரம் இவளுக்கு வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வரைக்கும் இன்றைக்கி இவள் குட்டிங்கிட்ட நான் போவே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் நேற்று ஆஃப் ஆகிடவே குட்டிங்கிட்ட போவே கிடையாது. அப்புறம் அந்த 2 குட்டிங்களுடைய அம்மாவுக்கு இதை பக்கத்துலேயே எங்கள் சைட்லேயே சாப்பாடு வச்சுட்டேன். பட் அவளும் சாப்பிட்டுட்டே இருந்தாள். பட் அவள் என்ன பண்ணுறா, அவள் சாப்பாடை சாப்பிட்டாம இந்த குட்டிங்களுக்கு தனியாக வைக்கிறேன் பார்த்திங்கன்னா தேடி வந்து குட்டிங்க சாப்பாடை சாப்பிட்றான். குட்டிங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் தயங்கி இதை பாருங்களா, 2 குட்டி சாப்பிட்டுட்றாங்க. ஒரு குட்டி பாருங்க இப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. எப்படா அம்மா விடுவாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பெரிய நாய்ங்களை துரத்தணும்னா இவளுங்களும் பயந்து ஓடிடுறாளுங்க. ஐ மீன் அம்மா நாயை துரத்துனா இவங்களும் பயந்து ஓடிடுறாளுங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் அவள் செவல் குட்டி ஓடிட்டா அவள் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படி இப்படியும் சுற்றி துரத்தி விட்டு